அந்த சமயத்தில் தான் பீஷ்மருக்கு காந்தார மன்னன் காந்தாருக்கு இருந்த தோஷத்தை மறைச்சு ஆட்டுக்கிடாய்க்கு திருமணம் செஞ்சு வச்சு பலி கொடுத்த விஷயமும் தெரிய வந்துச்சு. பீஷ்மர் ஒரு விதவை குரு வம்சத்திற்கு மருமகள் ஆவதான்னு கோவத்துல சுலபன் குலத்தையே பூண்டோட அழிச்சிடுறாரு. அதுல எஞ்சினது சகுனி மட்டும்தான். குருகுலத்தை பழிவாங்க சகுனி எடுத்த சபதத்தால தன் குலத்தையும் குழந்தைகளையும் இழந்து நின்னாங்க காந்தாரி. அறமுள்ள பக்கம் ஜெயிக்கட்டும்னு சொன்னதுலயாகட்டும், கணவன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்னு கண்களை கட்டிக்கிட்டதுலயாகட்டும், போர்ல தனது 100 மகன்களையும் இழந்த சோகத்துல இருந்த போதும் தன்னை சந்திக்க வந்த பாண்டு மகன்கள் எதிரிகளாகவே இருந்தாலும் நான் வருத்தத்தை அளவோட காட்டுனதுலயாகட்டும், காந்தாரி கற்பு கரசி மட்டும் இல்ல, திட சித்தமும் மன உறுதியும் கொண்ட வெற்றிகரமான பெண்மணியும் தான். ஆனா காந்தாரி தவறாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு சரியான கணவனும் பிள்ளைகளும் அமையலனா என்னதான் தியாக வாழ்க்கை செய்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காமலேயே போயிடும்.